இறைவன் அருள், குரு சரணம். ஆன்மீகம் மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். அதாவது வேற ஒன்றும் இல்லை, ஒரு 4 விஷயம் இதை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா 5வது விஷயம் உங்களுக்கு ஒரு நிலை வரும், ஒரு நிலைப்பாடு வரும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். 5வது விஷயம் என்னன்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஒன்று, உலகம் ஒரு பொய்ன்னு நினைக்கணும். ஃபஸ்ட்டு உலகம் ஒரு பொய்ன்னு நினைக்கணும். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நிலையில்லாத தன்மை 2 நினைக்கணும். 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா எதையும் கொண்டுகிட்டு பிறக்கலை, எதையும் கொண்டு போக போகிறதில்லன்னு நினைக்கணும். 4வது என்னன்னு கேட்டிங்கன்னா எதுவும் என்னுடையது இல்லைன்னு நினைக்கணும். இப்போ டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா உலக ஆசைகள் இருக்காது. இந்த 4ஐயும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 ஒரு நிலை வரும். அதாவது என்னன்னா பற்றற்ற நிலை வரும். பற்றற்ற நிலை அப்படி வரும்போது என்னன்னா எந்த பொருள் மேலேயும் உங்களுக்கு ஆசை இருக்காது, எதன் மேலேயும் பற்று இருக்காது, எந்த விதமான ஒரு ஈடுபாடுகளும் இருக்காது. அப்போ நீங்கள் கேட்கலாம், எந்த விதமான ஈடுபாடுகளும் இல்லை, அப்போ காட்டுக்கு துறவரம் போயிடோம்னா அப்படி இல்லை. நீங்கள் என்ன நினைக்கணும்னு சொன்னால், இது எதுவும் நிலை இல்லாதது, இந்த உலகம் ஒரு பொய்யானது, இது எதுவும் நிலை இல்லாதது, இது எதுவும் நம்ம கூட வராது, நம்ம எதையும் கொண்டுட்டு பிறக்கல, கொண்டுட்டு போக போகிறதில்ல, நம்ம எதுவும் நம்முடையது இல்லை அப்படின்னு இதை 4 விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கடைசியாக ஒரு நிலை வரும், உலகம் பற்றற்ற நிலை. நீங்கள் லௌகிகத்துக்குள்ளே இருக்கலாம், சம்பாதிச்சுக்கலாம், குடும்ப இல்லறத்தை நடத்தலாம், உங்களுக்கு மன சுமை இருக்காது, கோபம் போட்டி பொறாமைகள் இருக்காது, நீங்கள் ஆனந்தமான வாழ்க்கை வாழுவீங்க. இதில் என்னன்னு கேளுங்க, உலகம் ஒரு பொய்னா நீங்கள் கேட்கலாம், என்னப்பா கார் ஓடுது, பஸ் ஓடுது, கட்டடங்கள் இருக்கு, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். உலகத்தை ஒரு பொய்ன்னு சொல்றேன். வள்ளலார் சொல்றாரு, இந்த ஊன்கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்துமே பொய்ன்னு சொல்றாரு. எப்படின்னு கேளுங்க, ஒரு வஸ்து பரம்பொருள்கிட்ட இருந்து தான் எல்லாமே உருவாச்சு, வெட்ட வெளியில இருந்து தான் எல்லாம் வந்ததுன்னு சயின்டிஸ்ட் சொல்றான். ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கும் பொருந்தி போகும், சில விஷயங்கள் பொருந்தாமல் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் ஒரு கட்டடங்களை பார்க்குறீங்க, காரை பார்க்குறீங்க, பஸ்ஸை பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு இந்த ஊன் கண்களுக்கு இதெல்லாம் உண்மை போல தெரியும், ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. எப்படின்னு சொல்லிடுறேன்னு கேளுங்க. அதாவது ஞானம் அடையணும், ஞானம் அடைஞ்சாதான் நீங்கள் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற முடியும். எப்படி ஞானம் அடையிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குரு மூலியமா அந்த ஞானத்தை பெற்றுக்கலாம். ஞானம் அடைஞ்ச பிறகுதான் இதெல்லாம் பொய்ன்னு தெரியும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையில இருந்து சுகப்பட்டு உண்மைன்னு ஏற்றுக்கிட மறுக்கிறீங்க. உண்மைன்னு ஏற்றுக்கிட மறுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா உண்மை புலப்படாமலே போகுது. அதுக்காக ஞானம் வேணும். இப்ப பாருங்க, இந்த ஊன்கண்களால் பார்ப்பது பொய்னா மனம்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த உலகத்தை பார்க்க முடியுமா? மனம்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த உலகத்தை பார்க்க முடியாது. அப்ப மனம்ங்கிற ஒண்ணு வேணும். அப்ப மனமற்ற நிலைக்கு போயிருந்தாங்க சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், யோகிகள் மனமற்ற நிலைக்கு போகும்போது இந்த உலகம் அவங்களுக்கு வெட்ட வெளியா தான் தெரிஞ்சு. இப்ப நம்ம எதை பார்த்தாலும் இந்த உலகம் ஒரு பொய் அப்படிங்கும்போது அதுல ஆசவரமா வராது. அடுத்து பாருங்க, நிலையற்ற தன்மையை சொன்னேன், மாயைன்னு சொல்றாங்க. நிலையற்ற தன்மையை மாயைன்னு சொல்றாங்க. இந்த மாயில என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, ஒரு கார் வாங்குறீங்க, அதை மழையில வெயில்ல போட்டுறீங்க, அது போய் பாருங்க அந்த கார் வாங்கின மாதிரி இருக்காது, நிலை மாறிடுது. அதே மாதிரி பாருங்க, நம்ம சின்ன பிள்ளைல இருந்த மாதிரி இல்லை, நிலை மாறிடும். 10 வயசுல ஒரு மாதிரி, 20 வயசுல ஒரு மாதிரி, 30 வயசுல ஒரு மாதிரி நிலை மாறிடும். இப்படி எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் நிலை மாற்றத்துக்கு உரியதாகுது. நிலை மாற்றத்துக்கு உரியதுங்கிறது பொய்யானதுங்கிறது அசத்தியமாகுது. அதாவது உண்மைக்கு மாறுபட்ட நிலை. அப்ப நிலையற்ற தன்மை. அப்ப பாத்துங்க, உலகம் ஒரு பொய்ங்கிறத நான் சொல்லிட்டேன், அதாவது எதுவும் நிலை இல்லாததுங்கிற சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, எதையும் கொண்டு வரல. பாவம் புண்ணியங்கிற 2 கர்ம வினைகளோட தான் பிறந்தோம். எதையும் போகும்போது கொண்டு போறதுல கொண்டு வந்ததும் கிடையாது. அடுத்து பாருங்க, எதுவும் என்னுடையது இல்லை நினைக்கணும். நீங்க பாருங்க, ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறோம், அது இன்னொருத்தனுடையதாயிருது. இப்ப பாருங்க, ஒரு வீடை வச்சிருக்கோம், வித்துறோம், அது இன்னொருத்தனுடையது. பாருங்க, ஒரு பொருள் கெட்டு போயிருது, அதை தூக்கி குப்பையில போட்டுறோம், இல்லை இரும்பு கடைக்கு போட்டுறோம், அது வேற ஒருத்தன் ஆயிடுது. இப்படி எதை பார்த்தாலும் அது நம்முடையது இல்லைதான். நம்முடையதுன்னு இந்த ஒரு பூமியில ஒரு சிறிய பகுதியில வாழ்ந்து நம்ம உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது மமங்காரம். நான்கிறது அகங்காரம், இது மமங்காரம். இப்ப 4 விஷயம் சொன்னேன் இல்லையா? உலகம் ஒரு பொய், எதுவும் நிலையில்லாத தன்மை, எதையும் கொண்டுட்டு போறதுல எதுவும் என்னுடையது இல்லை. இது 4ஐயும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பற்றற்ற நிலை. எது மேலே உங்களுக்கு ஆசை வராது. எது மேலே உங்களுக்கு ஆசை வரலங்கும் போது மனசு 0 தன்மைக்கு வந்துடும். மனசு 0 தன்மைக்கு வரும்போது இந்த உடலை விட்டு ஆன்மா போகும்போது நீங்க முக்திக்கு போயிருவீங்க, மோட்சத்தை கொடுத்துருவோம், விடுதலை கொடுத்துருவோம். மீண்டும் இந்த பிறவி சுழற்சியில நீங்க சிக்க மாட்டீங்க.
சாமி நான் சொன்னது புரிஞ்சுங்களா? இதை பழகிக்கிடுங்க. இது பாடம் ஒன்று உங்களுக்கு படித்து சொல்லியிருக்கேன். இந்த இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் போய் நான் ஊன்கள்னால உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். திருப்பி நான் சொல்கிறேன், திருப்பி இந்த நாளுக்கு நான் விளக்கு சொல்கிறேன். ஒரு பொருளை திடப்பொருளை பார்க்குறீங்க, அது என்னன்னு அணுக்களின் சேர்க்கை. இப்போ ஒரு கல்லை பார்க்குறீங்க, ஒரு கட்டடத்தை பார்க்குறீங்க. அந்த கட்டடம் என்னென்னா மண், சிமெண்ட், செங்கல் இதுதான் சேர்ந்த ஒரு கட்டடம். அதை உடைக்கும் போது மண் துகள்கள் ஆகுது. அந்த மண் துகள்களை பார்க்கும்போது அது அணுக்கள் ஆகுது. அணுக்களை உடைச்சி பார்த்தா வெட்ட வழி ஆகுது. அப்ப ஒண்ணுமே இல்லாத தன்மை தான், ஒண்ணுமே இல்லாத தன்மை. அப்பதான் இந்த உலகம் உருவப்படுத்தப்பட்டிருக்கு. உகாரம், அதாவது அகாரமானதனால் அனைத்துமாயினும் உகாரமாகி உருத்தரித்து நின்றவன் மகாரமாகி மயங்கி நின்ற வையம் உருத்தரித்து நம்மளுக்கு காட்சி வருது சாமி. ஒரு நாளைக்கு பாருங்க, கிரேதா திரேதா துவாபரா 4 யுகம் வந்துருச்சு. இது கலியுகம், எல்லாமே அழிஞ்சு போயிடுது. 3 யுகம் அழிஞ்சு போய் 4வது யுகம் தோன்றிருக்கு. எத்தனையோ மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு போயாச்சு, எத்தனையோ கோட்டை கொத்தளங்கள் இல்லாமல் போச்சு. அப்போ அழியக்கூடியது தானே. ஃபர்ஸ்ட் பொய்யான உலகன்றதை ப்ரூவ் பண்ணியாச்சு. 2வது எதுவும் நிலையில்லாததுங்கிறத சொல்லியாச்சு. 3வது எதையும் கொண்டு பிறக்கல, கொண்டு போகிறது இல்லைங்க, ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆன்மா கூட அந்த உடலை எடுத்துகிட்டு போலே சாமி, விட்டுட்டு தான் போகுது. அது எதுவும் என்னுடையது இல்லைங்கிறத சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் பற்றற்று வாழ்ந்து உலக ஆசை இல்லாமல் வாழ்ங்க, நிம்மதியாக வாழலாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாயையில் மாயை திரை தான் பிரம்மத்தை மறைச்சிருக்கு. அதான் திருமூலர் சொல்றாரு, மரத்தை மறைக்கலாம் மாமத யானை, மரத்தில் மறைதான் மாமத யானை, பரத்தில் மறைதான் பார்வரும் போதும், பரத்தை மறைக்கலாம் பார்வரும் போதும். நீங்க இந்த எல்லாம் பொய்ன்னு பார்க்கும்போது இறையருள் கிடைக்கும். இந்த மாயையில சிக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பிறவி சுழற்சியில இருந்துகிட்டே இருக்கணும், நீங்க நிலை அடைய முடியாது. மீண்டும் மீண்டும் பிறந்து என்ன சாமி பண்ண போறீங்க? என்னத்தை சாதிச்சோம் அந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. ஆகையினால நான் சொன்ன மேற்கோள் காட்டிய 4 விஷயத்தை கடைப்பிடிங்க, பற்றற்ற நிலைக்கு வாங்க, ஆனந்தமா இருங்க. இது பாடம் ஒண்ணுதான், இறைவுணர்வு. அடுத்த பாடம் சுவாமிகள் வீடியோ எடுத்து அனுப்பும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். வணக்கம் சாமி, ஆத்ம நமஸ்காரம். இறையருள் எல்லாத்துக்கும் அனுகிரகம் செய்யட்டும். நான் ஒரு முஸ்லீம். இந்த சொற்பொழிவு மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்ட பொதுவான ஒரு சொற்பொழிவு சுவாமி. அதனால இதை எல்லாரும் கேட்டு பயனடைஞ்சுக்கிறேன்.